சுதந்திர தின விழா பேச்சு போட்டி. கல்லும் மலைகளும் நதிகளும் மட்டுமே தாய்நாடன்று, அங்கு வாழும் மக்களின் உணர்வும் உரிமையுமே தாய்நாடு. அவை தலைமை வகிக்கும் சான்றோர்களுக்கும் என் சக தோழர்களுக்கும், நம் நாட்டை நெஞ்சில் தாங்கும் நாட்டுப்பற்று மிக்க என் அருமை பெற்றோர்களுக்கும் என் முதற்கண் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் முத்தமிழின் முதல் வணக்கத்தையும் சமர்ப்பிக்கின்றேன். இன்று நாம் சுவாசிக்கும் இந்த சுதந்திர காற்று சும்மா கிடைத்துவிடவில்லை. பல்லாயிரம் தியாகிகளின் மூச்சுக்காற்றும் குருதியும் கலந்த அமுத பெருங்காற்று இது. பாரதி தன் பாட்டில் கம்பீரமாக பாடினான், ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. ஆனால் அந்த ஆனந்த சுதந்திரத்திற்காக நம் முன்னோர்கள் சிந்திய கண்ணீரும் செந்நீரும் எத்தனையோ. தென்னகத்து புலி பூலித்தேவன் தொடுத்த போர் முரசு, வரி தர முடியாது என ஆங்கிலேயரை அஞ்ச வைத்த கட்டபொம்மனின் கம்பீரம், செக்கிழுத்து தன் தேகத்தை தேய்த்த கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சியின் தியாகம், வந்தே மாதரம் என்ற ஒரே சொல்லால் பிரிட்டிஷ் பேரரசையே நடுங்கச் செய்த மகாகவி பாரதியின் எழுச்சி, இவர்கள் விதைத்த விதைகள்தான் பின்னாளில் அண்ணல் காந்தியடிகளின் அகிம்சை வழியிலும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் ஆயுத புரட்சியிலும் ஆலமரமாக முளைத்து நிற்கிறது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அன்றைக்கே முழங்கினார், உங்களின் இரத்தத்தை எனக்கு கொடுங்கள், உங்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுத் தருகிறேன். அந்த இரத்தம் தான் இன்றைக்கும் நம் நரம்புகளில் தேசபக்தியாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. அண்ணல் காந்தியடிகள் சொன்னார், அகிம்சை என்பது பலவீனமானவர்களின் ஆயுதம் அல்ல, அதுதான் உலகத்திலேயே மிக வலிமையான ஆயுதம். அகிம்சையாலும் அளப்பரிய தியாகத்தாலும் உலகையே வியக்க வைத்த நாடு நம் பாரத நாடு. அன்று துப்பாக்கிகளுக்கும் பீரங்கிகளுக்கும் பயப்படாமல் போராடிய நாம் இன்று அறிவியலிலும் விண்வெளித் துறையிலும் பொருளாதாரத்திலும் உலகையே ஆளும் நிலைக்கு உயர்த்தி இருக்கிறோம். ஆனால் வெறும் கொடியேற்றுவதோடு நம் சுதந்திர தினம் முடிந்து விடுகிறதா? நிச்சயம் இல்லை. கனவு நாயகன் டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூறியது போல, நாம் காணும் கனவு தூக்கத்தில் வருவதல்ல, நம்மை தூங்க விடாமல் செய்வதே உண்மையான கனவு. அந்த கனவு என்ன தெரியுமா? ஜாதி மத பேதமற்ற சமுதாயத்தை படைப்பது, ஏழ்மையும் வறுமையும் இல்லாத பாரதத்தை உருவாக்குவது, லஞ்சமும் ஊழலும் அற்ற நேர்மையான சமுதாயத்தை கட்டி அமைப்பது. இன்றைய இளைஞர்களாகிய நம் ஒவ்வொருவரின் கைகளிலும் தான் இந்த தேசத்தின் எதிர்காலம் இருக்கிறது. நம் நாட்டின் ஒருமைப்பாட்டையும் இறையாண்மையையும் உயிரினும் மேலாக பாதுகாப்போம் என இந்த உன்னதமான நாளில் உறுதியேற்போம். வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க 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 பாரத சமுதாயம் வாழ்கவே. வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.